தடைகள் என்று எண்ணி ஒதுக்காமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் என்னென்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடியலை வாணி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். குளிர்காலம் வந்துவிட்டது. எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வலிகள் தான். காலையில் எழுந்து கொள்ளும் போதே வலிகளோடு எழுந்து கொள்பவர்களுடைய, குறிப்பாக பெண்களுடைய எண்ணிக்கையும், காலையில் தண்ணியில் கை வச்ச உடனே முட்டி வலியெல்லாம் சுரியல்னு வலி வரதையும் நம்ம பார்க்குறோம். குளிர்காலம் எல்லாமே நம்ம காலையில் ரொம்ப எழுந்து காலையிலே கோவில் போக வேண்டிய பழக்கங்கள்லாம் வைத்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் கூட கோவில் போயிட்டு வந்த பிறகு அந்த வலிகளால் ரொம்ப சிரமப்படுறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து கொள்ள வேண்டும், குணப்படுத்தி கொள்ள வேண்டும் வரும்போது நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கை மருந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத பார்க்க முடியும். 3 பொருட்கள் தான் தேவை. கருப்பு உளுந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். வீட்டில் பெருங்காயம் நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கும். முருங்கை காய்க்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு விதை கருப்பு நிறத்தில் இருக்க பார்க்க முடியும். அந்த விதை 3 பொருள் தான் அதை செய்யறதுக்கு தேவை. ஒரு தேக்கரண்டி அளவுக்கு முருங்கை விதையுடைய சூரணத்தையும், ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சுத்தி செய்த பெருங்காயத்துடைய சூரணத்தையும், ஒரே ஒரு தேக்கரண்டி அளவுக்கு பொடித்து இருக்கக்கூடிய உளுந்துடைய சூரணத்தையும் எடுத்துக்கணும். எல்லாம் 300 மில்லி தண்ணீரில் போடுங்க. நல்லா கொதிக்க வைக்கிறோம். 100 மில்லியாக குறையட்டும், வடிகட்டுறோம். காலையில் ஒரு கிளாஸ், நைட்டு ஒரு கிளாஸ் சாப்பிடுங்க. ஒரு 3 மாத காலம் இதை செய்து பாருங்கள். வலிகள், வேதனைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு எல்லாரும் வலி மாத்திரைகளை நம்பியிருக்கோம் இல்லையா? இன்றைக்கு இயற்கை முறையில் மிகப்பெரிய ஒரு வலி மாத்திரை எது தெரியுமா? முருங்கையுடைய விதை தான். யாருக்கெல்லாம் முட்டு வலி இருக்கோ அவங்கெல்லாம் சின்னதாக இந்த ஒரு பயிற்சியை மட்டும் பண்ணி பாருங்கள். ஒரு 300 முருங்கை விதையை கலெக்ட் பண்ணிக்கோங்க. காலை 1, மதியம் 1, இரவு 1 லேசாக அதை ஒடிச்சிட்டு அல்லது பொடி பண்ணிவிட்டு வெந்நீரில் கலந்து அதை சாப்பிட முடியுமான்னு பாருங்கள். 3 வேளை அதை நீங்கள் செய்து பாருங்கள். உடலில் மிகப்பெரிய அளவு மாற்றம் ஏற்பட்டு விடுவதை பார்க்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா உளுந்தை விட சிறப்பான மருந்து எலும்புகளையும் தசைகளையும் பலப்படுத்துவதற்கு இல்லைன்னே சொல்லலாம். இன்றைக்கு தோள்பட்டை சம்பந்தப்பட்ட வலிகள் ஏற்படும் போது, தோள்பட்டையில் சவ்வு கிழிசல் ஏற்படும் போது, மூட்டுகளில் கடுமையான வலிகளும் சவ்வு கிழிசல்களும் ஏற்படும் போது கூட அதை குணப்படுத்தக்கூடிய முக்கியமான மருந்தாக ஆயுர்வேதத்தில் உபயோகப்படுத்துவது எது தெரியுமா? உளுந்து தான். உளுந்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம். அதே போல் பெருங்காயத்தை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. உடலில் இருக்கக்கூடிய வாதத்தை குறைக்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற அந்த ஒரு வாதத்தினால் ஏற்படுகின்ற அழுத்தத்தை, தசையுடைய இறுக்கத்தை குறைக்கக்கூடிய அருமருந்து எது அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக பெருங்காயம் தான். ஸோ இந்த கஷாயம் செய்வதற்கு 3 பொருட்கள் தான் தேவை. 3மே நம்ம உணவாக பயன்படுத்தக்கூடிய பொருள் தான். எதுவுமே மருந்துன்னு இதில் சொல்ல முடியாது. முருங்கை விதையுடைய சூரணம் 5 கிராம் அளவுக்கு, வீட்டிலேயே இருக்கக்கூடிய பெருங்காயத்துடைய சூரணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு, கருப்பு உளுந்துடைய சூரணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு, இது 3ஐயும் எடுத்து 300 மில்லி அளவு தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை, மதியம், இரவு அல்லது காலை இரவு மட்டும் உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும் போது உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா விபத்துகளால் நிறைய மூட்டுகளில் காயங்கள் ஏற்படுவதை பார்க்குறோம். கீழே விழுறோம், கழுத்து எலும்புகளில் அழுத்தமாகிடுச்சின்னு சொல்கிறாங்க. அதே போல் எடை தூக்க முயற்சி செஞ்சேன், இடுப்பில் அழுத்தமாகிடுச்சின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேருக்கு பார்த்திங்கன்னா கால் வழுக்கி விழும்போது முட்டுகளில் சவ்வு கிழிந்து விட்டதுன்னு சொல்கிறாங்க. உடற்பயிற்சிகள், உணவு முறைகள்லாம் செய்தாலும் கூட அந்த வலிகள் இது ஏற்படுவதற்கு முன்பு இருப்பது போல் நார்மலாக என்னால் எந்த வேலையும் செய்ய முடிவதில்லை. நிறைய பேர் இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே சொல்கிறத பார்க்குறோம். ஸோ இதை குறைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கும் நமக்கு உதவி செய்கின்ற ஒரு அருமருந்து இந்த ஒரு கஷாயம்தான். முருங்கை விதையுடைய சூரணம், பெருங்காயம் மற்றும் கருப்பு உளுந்துடைய சூரணம் 3 பொருட்கள் தான். நன்றாக கொதிக்க வைக்கலாம். அல்லது இது 3ஐயுமே நல்லெண்ணெய் ஒரு கரண்டி தவாலை விட்டு நல்லா சுட வைங்க. முருங்கையுடைய சூரணத்தை போடுங்க, முருங்கை விதை சூரணத்தை போடுங்க, அடுத்து உளுந்துடைய சூரணத்தை போடுங்க, கடைசியாக பெருங்காயத்தை போட்டு நல்லா கலந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். லேசான சூடில் உடம்புல எங்கெல்லாம் வலி இருக்கோ, மூட்டுகளில், கழுத்துகளில், இடுப்புகளில் எங்கே வலி இருக்கோ முதல்ல நல்லெண்ணெய் அந்த இடத்துல ஃபுல்லாக நல்லா தடவிட்டு இந்த பேஸ்ட்டை லேசாக சூடு பண்ணி அந்த இடத்துல பூரா தடவிடுங்க.
ஒரு அரை மணி நேரம் அல்லது 3/4 மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க, அல்லது வெந்நீர் வைத்து லேசாக ஒத்தரம் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. அதன் பிறகு குளிச்சிருங்க. இதை தொடர்ந்து செய்து பாருங்கள். மூட்டுகளில் ஏற்படுகின்ற வலிகள், கணுக்கால்களில் ஏற்படுகின்ற வலிகள், தோள்பட்டை வலிகள், கழுத்து பகுதிகளில், முதுகு பகுதிகளில், இடுப்பு பகுதிகளில் ஏற்படுகின்ற வலிகள் இதெல்லாமே படிப்படியாக குறைந்து விடுவதை நம்ம பார்க்க முடியும். என்னதான் உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய உணவாக இருந்தாலும் கூட அதை மருந்தாக உபயோகப்படுத்தும் போது அதோடைய குணமே மிகப்பெரிய அளவில் மாறுபாடு அடைந்து விடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு வலி நிவாரணத்திற்காக மட்டும் முருங்கை விதைகள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 கோடி ரூபாய் ஒர்த்திருக்கக்கூடிய மருந்துகள் முருங்கை விதையுடைய சூரணம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. வெளிநாட்டிலிருந்து இங்கே இறக்குமதி செய்து நம்ம உபயோகப்படுத்திட்டு இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி சீன நாடு எடுத்தாலும், மலேசியா எடுத்தாலும், சிங்கப்பூர் எடுத்தாலும் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு மருந்தாக உபயோகப்படுத்துகின்ற பொருட்களில் பார்த்திங்கன்னா வலி நிவாரணத்துக்காக இயற்கை பொருளாக உபயோகப்படுத்துவதில் பார்த்திங்கன்னா முருங்கை விதை நம்பர் 1ல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம ஆயுர்வேத மருத்துவத்தில் கூட பார்த்திங்கன்னா முருங்கை விதையை தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காகவும் அதே போல் இந்த வலிகளுக்காகவும் குறிப்பாக தசையுடைய பலவீனம் மற்றும் இறுக்கத்தால் ஏற்படுகின்ற வலிகளுக்காகவும் விபத்துகளில் ஏற்படுகின்ற அந்த நேரத்தில் சட்டுன்னு அந்த வலிகளை குறைப்பதற்காகவும் உபயோகப்படுத்துகின்ற மருந்துகளில் ஒன்றாக இது இருக்கிறத பார்க்குறோம். ஸோ மூட்டு வலிகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலும், முதுகுத்தண்டு வலிகள் சம்பந்தப்பட்ட காயங்களால் ஏற்படுகின்ற சவ்வு விலகல், சவ்வு கிழிசல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தசைகளில் ஏற்படுகின்ற இறுக்கங்கள் மற்றும் வலிகள் அதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் முறையான வகையில் 3 இந்த பொருட்களை கொண்டு செய்யக்கூடிய கஷாயமாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த பொருட்களை எண்ணெயில் போட்டு வதக்கி செய்யக்கூடிய ஒரு சூரணமாக இருந்தாலும் சரி, கஷாயம் செய்வதற்கு 300 மில்லி தண்ணீர் தேவை. முருங்கையுடைய விதை சூரணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு, கருப்பு உளுந்துடைய சூரணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு, பெருங்காயத்துடைய சூரணம் ஒரு 5 கிராம் அளவுக்கு நன்றாக கொதிக்க வைக்கிறோம். 100 மில்லியாக குறைக்கிறோம். துணி இருக்கக்கூடிய ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கிறோம். அதே போல் வெளிப்புறமாக தடவுவதற்கு ஒரு கரண்டி நல்லெண்ணெய், முதல்ல நம்ம முருங்கை விதையை போடுறோம், அடுத்து உளுந்தை போடு, கடைசியாக பெருங்காயத்தை போட்டு நன்றாக அதை ஒரு வதக்கி ஒரு குழம்பு போல் செய்து வலி இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் 10 போல் வைத்து குளிக்கின்ற பழக்கம். ஸோ இந்த 2 விஷயத்தை உள்ளுக்கு கஷாயமாகவோ அல்லது வெளிப்புற பிரயோகமாகவோ இதை பயன்படுத்தி வந்தாலே எந்த வலிகள் வேதனைகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இல்லாமல் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு ஒதுங்கி விடாமல் அவற்றில் இருக்கும் நன்மைகள் தீமைகள் என்ன என்பதை அறிந்து அவற்றை எவ்வாறு நாம் சரி செய்யலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக பெண்களினுடைய பாதுகாப்பு, உரிமைகள், அவர்களுடைய கண்ணியத்தை, கௌரவத்தை காப்பாற்றுதல், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து நிறுத்துதல் தொடர்பாக பல்வேறு விதமான விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, சட்டங்கள் இயற்றப்படுகின்றன, திட்டங்கள் கொண்டு வரப்படுகின்றன. ஆனால் அதெல்லாம் எந்த அளவிற்கு நடைமுறைக்கு வருகின்றன, பெண்களினுடைய அடிப்படை உரிமைகள் எந்த அளவிற்கு பாதுகாக்கப்படுகின்றன என்பது நம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு விடையற்ற ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் ஏற்படுத்தப்படுகிற சட்டங்கள், கொண்டு வரப்படுகிற திட்டங்கள் எதுவுமே ஒரு சிறிய அளவிற்கு கூட நடைமுறைக்கு வரவில்லை என்பதும், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டே செல்கின்றன என்பதும், அதிலும் முக்கியமாக அந்த குற்றங்களை பற்றிய விழிப்புணர்ச்சி ஏற்பட்டால் கூட அந்த குற்றங்களுக்கு எதிராக தங்களை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்கிற ஒரு பிரச்சனை என்பது மிக பெரிதாக இருக்கிறது. முதலாவதாக பெண்களுக்கு எதிரான மிக அதிகபட்சமான குற்றங்கள் நடக்கக்கூடிய இடம் எதுவென்று பார்க்கிற போது நாம் கூட ஏற்கனவே அதை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். ஒரு ஆய்வு, அதாவது உலக சுகாதார மையம் நடத்திய அந்த ஆய்வு என்பது மிக தெளிவாக ஒன்றை சுட்டிக்காட்டியது. பெண்களுக்கு எதிராக அதிக அளவில் குற்றங்கள் நடக்கக்கூடிய இடமாக அவர்களுடைய வீடு தான் இருக்கிறது என்று. குறிப்பாக வீட்டிற்குள் நடக்கக்கூடிய தாக்குதல்கள், அடிப்பது, வரதட்சணை கேட்டு துன்புறுத்துவது, பாலியல் ரீதியான கொடுமைகள், இப்படியான பலவிதமான குற்றங்கள், வார்த்தையால் அவமானப்படுத்துவது, பொருளாதார ரீதியாக சுரண்டுவது, இப்படியான பல விஷயங்கள் என்பது
இன்றைக்கு பெண்களின் மீதான ஒடுக்குமுறையினுடைய மையங்களாக இருக்கின்றன. அவற்றில் பெரும்பாலான குற்றங்கள் நடக்கக்கூடிய இடமாக அவர்களுடைய சொந்த வீடு தான் இருக்கிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே வந்தால் அவள் என்ன முடிவை எடுப்பது, யார் பாதுகாப்பது என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. பல சமயங்களில் பெண்கள் தற்கொலை மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள், மிக மிருகத்தனமான தாக்குதலுக்கு ஆட்படுகிறார்கள். இப்போது சென்னை போன்ற ஒரு நகரங்களில் வாழக்கூடிய பெண்கள், அவர்களுக்கு அந்த அருகில் உற்றார்களோ உறவினர்களோ நண்பர்களோ இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய பெண்களினுடைய நிலை பயங்கரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய ஒழுக்க விதிமுறைகள் மற்றும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பொதுவான பாதுகாப்பின்மைகள் காரணமாக அவர்கள் வீட்டை விட்டு ஒரு பெண் வெளியே சென்று பாதுகாப்பு தேடுகிற போது அவளை யார் பாதுகாப்பார்கள் என்கிற பிரச்சனை என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. முக்கியமாக உறைவிடம், சட்ட ரீதியான உதவி, உளவியல் ரீதியான உதவி, தங்குமிடம், இப்படி பல பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கின்றன. பல நேரங்களில் நாம் உடனடியாக வீட்டை விட்டு வெளியே வந்தால் நாம் என்ன செய்வது என்கிற ஒரு கவலையின் காரணமாகவே தங்களுக்கு இழைக்கப்படக்கூடிய பல அநீதிகளை, கொடுமைகளை பெண்கள் சகித்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் நாம் யதார்த்தத்தில் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது பெண்கள் இந்த விஷயத்தில் அவர்களுக்கான அடிப்படை சமூக பாதுகாப்பை எப்படி உறுதி செய்வது? இதற்காகத்தான் நீங்கள் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல அமைச்சகம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரு மையத்தை, அதாவது ஒரு பாதுகாப்பு மையத்தை உருவாக்குவது. அந்த பாதுகாப்பு மையத்தில் இது போன்ற கட்டாய கருக்கலைப்புக்கு ஆட்படக்கூடிய பெண்கள், வரட்சினை கேட்டு கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள், ஆணவ கொலை காரணமாக ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கக்கூடிய பெண்கள், அதே போல் உளவியல் ரீதியாக சித்திரவதைக்கு ஆட்பட்டிருக்கக்கூடியவர்கள், பாலியல் ரீதியான கொடுமைகளுக்கு ஆளாகக்கூடிய பெண்கள் எல்லாம் அவர்களுடைய வீட்டில் இருந்து வெளியேறினால் அவர்களை அந்த இடத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்வது, சட்ட ரீதியான உதவிகள், மருத்துவ ரீதியான உதவிகள், அவருடைய உணவு இருப்பிடம் சார்ந்த உதவிகளை செய்து அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்கிற வரைக்கும் அவர்களை பாதுகாப்பது என்கிற அடிப்படையில் இத்தகைய மையங்கள் எல்லா மாவட்டங்களிலும் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த திட்டம். தமிழ்நாட்டிலும் மத்திய அரசினுடைய நிதி உதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. அப்படியென்றால் 32 மையங்கள் தமிழகம் முழுக்க எல்லா மாவட்டங்களிலும் நிறுவப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது செயல்பாட்டில் 6 மையங்கள் தான் இருக்கின்றன. அவற்றிலும் முழுமையான செயல்பாடுகள் இல்லை என்கிற ஒரு அவல நிலையை சமீபத்தில் ஒரு பத்திரிகை சுட்டிக்காட்டியிருந்தது. இது உண்மையிலேயே எவ்வளவு பெரிய ஒரு பெரிய திட்டம் இது. இந்த திட்டத்திற்கு என்பது உதவி நாடக்கூடிய பெண்களுக்கு, பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, தங்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதியை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்களுக்கு, தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்களுக்கு இது எவ்வளவு பெரிய ஒரு நிவாரணம். நிறைய நேரங்களில் ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே சென்றால் அவள் எங்கே செல்வது என்ற கேள்வி அவளுக்கு எழுகிறது. போய் விடுதிகளில் அவளால் உடனடியாக தங்க முடியாது, இடம் தர மாட்டார்கள். நீங்கள் எங்கே வேலை செய்கிறீர்கள் என்று கேட்பார்கள். அதற்கான ஆவணங்களை கேட்பார்கள். பல சமயங்களில் ஏதேனும் வீட்டில் இருக்கக்கூடிய சச்சரவுகள் காரணமாக தங்களை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடிய பெண்களுக்கு கையில் பொருளாதார ரீதியாக எந்தவித பலமும் இருக்காது, அவர்களிடம் பணம் கூட இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இதற்கு மாற்றாகத்தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுத்து அவர்களை பாதுகாத்து அந்த குற்றங்களை இழைக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும், இவர்களுடைய உயிருக்கும் இவருடைய கௌரவத்திற்கும் உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் என்று சொல்லக்கூடிய இந்த பாதுகாப்பு மையங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இல்லை, செயலில் இல்லை என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயம். இந்த அரசு எப்படி எல்லா விஷயங்களையும் அலட்சியமாக கையாள்கிறதோ, எல்லா விஷயங்களிலும் எப்படி மேம்போக்காக நடந்து கொள்கிறதோ அப்படித்தான் இதிலும் நடந்து கொள்கிறது. இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகள் இந்த மையங்களுடைய தேவை பற்றி எந்த விதமான ஒரு விழிப்புணர்ச்சி மற்றவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இதில் செலுத்த வேண்டிய கவனம் எதையும் செலுத்தவில்லை, பொறுப்பற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட மையங்கள் இருப்பதே பெரும்பாலான பெண்களுக்கு தெரியாது, இருக்கக்கூடிய இடங்களில் கூட. அப்படி என்றால் 32 மையங்கள் அல்ல, 300 மையங்களை உருவாக்குவதற்கான தேவை இருக்கிறது. ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்திலும் கூட இதை உருவாக்குவதற்கான தேவை இருக்கிறது. அந்த அளவிற்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது பரவலாக இருக்கிறது. தொண்டு நிறுவனங்களோடு சேர்ந்து அரசு இதை செய்ய முடியும். இதற்கு பெருமளவிற்கு நிதி ஒதுக்கீடுகளை வழங்க முடியும். அப்படி செய்வதன் மூலமாகத்தான் பெண்களுடைய உரிமையையும் கண்ணியத்தையும் நம்மால் பாதுகாக்க முடியும் என்பதை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
மாறாக பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பற்றி வெறுமனே பேசி கொண்டிருந்து விட்டு கொண்டு வரப்படுகிற திட்டங்களை கூட நாம் முறையாக செயல்படுத்தாவிட்டால் அதனுடைய விளைவுகள் என்பது மிக மிக மோசமானதாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டும் கூட அதை செயல்படுத்தாவிட்டால் அதற்கு என்ன அர்த்தம் என்பதுதான் நம்முடைய வருத்தமான கேள்வி. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தொழில் முனைவோருக்கான ஆலோசகர் திரு ஐயப்பன். தொழில் முனைவோர் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி எவ்வளோ தூரம் புதிய தொழில்கள் தொடங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது, அதை எப்படி சரியாக செய்ய முடியும் அப்படின்னு கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் இதில் பயணித்தவர் அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி அதோட நுணுக்கங்கள் சார்ந்த பல விஷயங்களை நாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். ஒரு தொழில் முனைவோருக்கான ஆலோசகராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி புதுசாக ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அதிகப்படியாக மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு. புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஏதாவது ஒரு கம்பெனியோட ஃப்ரான்ச்சைஸை எடுத்துக்கலாமே அப்படின்னு ஒன்று, அதையே சுலபம்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அதெல்லாம் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் தேவையாக இருக்குது. ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படின்னும் போது அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, உலக அளவில் தொழில் முனைவோர் அப்படிங்கிறதுக்கான ஒரு இடம் இன்னைக்கு எவ்வளோ தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, பிஸ்னஸ் நிறைய பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குனாலும் அதை எப்படி சரியாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனைகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிற முறையில் இன்றைக்கி அது சார்ந்த நிறைய விஷயங்களை தான் எங்கள் நேர்களோட நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நிறைய தொழில் முனைவோர் அதற்கான தேவைகள் இதெல்லாம் பேசணும் அப்படின்னால இந்த ஃப்ரான்ச்சைஸின்ற ஒரு கான்செப்ட் இன்றைக்கி இவ்வளோ தூரம் மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு. ஃப்ரான்ச்சைஸி அப்படிங்கிறது என்ன, எதனால் இதை வந்து ஒரு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க? கடந்த 30 வருஷமாக 1990 இந்தியாவில் ஃப்ரான்ச்சைசிங்கிற விஷயம் வந்து ரொம்ப பரவலாக தொடங்குனுச்சு. இது முதல்ல இடம் பிடிச்சது வந்து எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி. அப்போ பார்த்தீங்கன்னா NIT, ஆப்டெக், ஸோ அந்த மாதிரியான எஜுகேஷன் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து பெரிய லெவலில் டாமினேட் பண்ணியிருந்தாங்க இந்த ஃப்ரான்ச்சைசிங் இண்டஸ்ட்ரியில். எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியை தொடர்ந்து அதுலேயே எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் அடுத்த செக்டார் வரக்கூடிய ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன், ஃபுட் அண்ட் பிவரேஜஸ், இவங்கெல்லாம் வந்து அடுத்தடுத்து இந்த காலத்தில் வந்து ஃப்ரான்ச்சைசிங் மெத்தடில் பரவலாக வந்துட்டுருக்காங்க. இந்தியாவோட லோக்கல், ரீஜனல், நேஷ்னல் பிராண்ட்ஸ் எந்தளவுக்கு இங்கே பறந்து விரிந்திருக்காங்களோ அந்தளவுக்கு இன்றைக்கி அமெரிக்காவோட நிறுவனங்கள், அமெரிக்காவோட ஃபுட் அண்ட் பிவரேஜஸ், எஜுகேஷன், ரீட்டைல், அப்பேரல், ஃபேஷன், இந்த மாதிரியான எல்லா இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர், எல்லா பிராண்டுங்களுமே இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா இங்கே பாப்புலேஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்மளோட Tier 2, Tier 3 சிட்டிஸில் கன்சம்ஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. டுவல் இன்கம், டிஸ்போசல் இன்கம். ஸோ இந்த மாதிரியான மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பிராண்டிங் அவேர்னஸ், ஸோ அந்த பிராண்டை சார்ந்து அதை பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த ரிலேட்டடாக இருக்கணுன்றதுனால ஃப்ரான்ச்சைசிங் வந்து ஃப்ளரிஷிங் கான்செப்டாக இந்தியாவில் வந்துட்டுருக்கு. கடந்த 30 ஆண்டுகளாக ரொம்ப அடுத்தடுத்து மிக சிறந்த முறையில் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து விரிவடைஞ்சிட்டு இருக்கு இந்தியா முழுக்க. அப்புறம் எந்த இண்டஸ்ட்ரி இதில் ஃபஸ்ட்டு வந்தாங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி. அவங்கள தொடர்ந்து இப்போ ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் வந்து ரொம்ப டாமினன்ட் பிளேயராக இருக்காங்க இந்தியாவில். ஓகே, பட் இப்போ புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஒரு யங்ஸ்டர் படித்து முடித்தவங்க சுய தொழில் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயந்தான். ஏதோ ஒரு பிஸ்னஸ் நம்மளுக்கு என்ன தெரியும் அதை வந்து ஒரு புது பிஸ்னஸாக தொடங்காமல் ஏதோ ஒரு கம்பெனியோட டைப் வைக்கலாம், ஃப்ரான்ச்சைஸியாக எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே, அதில் இருக்கிற சுலபம் கடினம் பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இதில் மிக சுலபமான விஷயம் ஒரு ஃப்ரான்ச்சைஸியை நம்ம ஆப்ரேட் பண்ணுறது. நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் நம்மளாக ஒரு ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணாமல் ஃப்ரான்ச்சைஸிக்கு ஏன் நம்ம போகிறோம் அப்படின்னா, இட் இஸ் ஆல்ரெடி ப்ரூவன் அண்ட் ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் மாடல். இட் இஸ் அ ரெடிமேட் பிஸ்னஸ். நானே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்பும்போது ஒரு ஆண்டர்பிரனர் அவர் அந்த என்ன இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணணும், எந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை சூஸ் பண்ணணும், இதுக்கு என்ன பிராண்ட் நேம் வைக்கணும், பிராண்ட் ஐடென்டிட்டி, அதுக்கான லோகோ, அதுக்கான டிசைன், அதுக்கான யூனிஃபார்மிட்டி, ஒரு ஃபுட் அண்ட் பிவரேஜஸ் பிஸ்னஸ்க்கான மெனு என்ன,
நிறைய விஷயங்களை அவர் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணணும். ஸோ அப்படி இன்னைக்கு வர ஆண்டர்பிரினர் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணுன்றது அவ்வளோ சாத்தியம் இல்லாத விஷயம். ஸோ இப்போ இதுக்கு வேற என்ன ஈஸியான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஃப்ரான்ச்சைசிங் இஸ் அ வண்டர்ஃபுல் ஃபார்முலா. என்ன ரீசன் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ்டு பிராண்ட் ப்ராஃபிட்டபிளி பிஸ்னஸ் வைஸ் ப்ராஃபிட்டாக ப்ரூவனான பிஸ்னஸ் மாடல் அவங்க வச்சுருக்காங்க. ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டம், ப்ரூவன் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு ஃப்ரான்ச்சைசி அணுகும் போது அந்த ஃப்ரான்ச்சைசியோட கம்ப்ளீட் பிஸ்னஸ் நோஹாவை ட்ரெயின் பண்ணிடுறாங்க. ஒரு ஆண்டர்பிரினர் வந்து எந்த விஷயங்களும் தெரிஞ்சுக்கல, ஈவன் அவருக்கு ஒரு அந்த ஃப்ரான்ச்சைசி பற்றின அந்த இண்டஸ்ட்ரி பற்றின முன் அனுபவமே இங்கே தேவையில்லை. எல்லாமே வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசர் அப்படின்ற ஒரு பிராண்ட் ஓனர், அவங்க இந்த ஒரு 4 years ஆர் 5 years ஆர் 10 years இந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணி அவங்களும் இதே டெஸ்ட் ட்ரையல் எல்லாமே பண்ணி ஒரு ப்ரூவன் மாடலாக வந்த பிறகு தான் அவங்க ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்பான்ஷன் அப்படின்ற ஒரு ரூட்டுக்கு வராங்க. அப்போ இதில் மிகச்சிறந்த ஒரு சுலபமாக வந்து மிக ஈஸியாக சுலபமாக வந்து அந்த பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ண முடியும் எந்த ஒரு ஆண்டர்பிரினரும் ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்ற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது. இங்கே எல்லாமே வந்து ஆல்ரெடி இட் இஸ் அ ரெடிமேட், இட்ஸ் அ டர்ன்கி ஆப்ரேஷன்ஸ். அதோட இன்னும் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் ரிடியூஸாக இருக்குது. நானாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா இவ்வளோ விஷயங்களும் நான் தெரிஞ்சிருக்கணும், நான் சஸ்டெயின் பண்ணுறதுக்கான நிறைய முதலீடு என்கிட்ட இருக்கணும். இதெல்லாம் மீறி நான் சஸ்டெயின் பண்ணும் போது 3 வருஷம் 4 வருஷம் நான் வந்து அந்த பிஸ்னஸை ஆப்ரேட் பண்ணால் மட்டும்தான் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரதுக்கான விஷயங்கள் இருக்குது. ஒரு ஃப்ரான்ச்சைசி அப்படிங்கும்போது த டே ஒன்லேருந்தே we are following ஃப்ரான்ச்சைசரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அவங்களோட ப்ரூவன் மாடல், அவங்களோட யூனிஃபார்மிட்டி சிஸ்டம் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்குன்னு ஒரு கைடன்ஸ் இருக்குது, நமக்கு ஒரு கைட் மாதிரி ஆஸ் அ ஃப்ரான்ச்சைசர் அந்த பிராண்ட் ஓனர் வந்து கைட் பண்ண போகிறாங்க. இதனால இதுதான் மிக ஒரு சுலபமான விஷயம், ஒரு ஆண்டர்பிரினர் ஃப்ரான்ச்சைசி சூஸ் பண்ணுறதுக்கான விஷயம் இதுதான். நிச்சயமா சார். இப்போ எல்லாம் ரைட், ஒரு ஃப்ரான்ச்சைசி இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி ப்ரூவன் மாடல் அப்படின்னும் போது இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரிஸ்க் ஃபேக்டர் இதெல்லாம் அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டதுனால சில விஷயங்கள் நம்மளுக்கு சுலபமாக இருக்கிறதுனால உள்ள வராங்க. இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வரும்போது இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷர், ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு பர்சன் புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃப்ரான்ச்சைஸியாக கூட இருக்கலாம், எதை எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஒரு தொடங்குறதுக்கு முன்னாடி அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்குள்ளே வரணும்? ஒரு ஆண்டர்பிரினர் ஃப்ரான்ச்சைசிங் எடுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு ஜாபில் இருக்காங்க, அந்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னு அவங்க வராங்க அப்படிங்கும்போது முதல்ல அவங்கள வந்து செல்ஃப் எவாலுவேஷன் பண்ணிக்கணும். நமக்கு என்ன மாதிரியான பர்சனாலிட்டி, நம்ம என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல், நம்ம எடுக்க போகிற ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் நமக்கு சூட் ஆகுமா, நம்ம இந்த பிஸ்னஸில் வரும்போது நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட க்ளோஸ் சர்க்கிள் வந்து எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஒரு புதுசாக ஒரு ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம், நம்ம ஓன் கேபிட்டலாக இல்லை வேறு ஏதாவது ஃபண்டிங் ரைஸ் பண்ணுமா, இல்லை பேங்க் லோன், இந்த மாதிரி எப்படி வந்து இந்த முதலீடுகள்லாம் நம்ம எங்கேருந்துலாம் அரேஞ்ச் பண்ண போகிறோம், இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்த இண்டஸ்ட்ரியில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம எந்த விஷயத்தில் ரொம்ப பேஷனேட்டடாக இருக்கோம். நிறைய இண்டஸ்ட்ரி இருக்குது, 80 இண்டஸ்ட்ரி இன்றைக்கி ஃப்ரான்ச்சைசிங்கில் இருக்குது. அதில் மேஜராக எல்லாருக்கும் தெரிஞ்ச இண்டஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் பெவரேஜஸ், எஜுகேஷன், ரீட்டைல், ஃபேஷன், வெல்னஸ், ஃபிட்னஸ், ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், ஹெல்த் கேர், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் வந்து எனக்கு வந்து எந்த இண்டஸ்ட்ரி வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்லாம் நான் பேஷனேட்டடாக இருக்கேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஃபுட் அண்ட் பெவரேஜஸ்ன்றது ஒரு காமனான வேர்டு, அதுக்குள்ளே வந்து ஃபைன் டைன், கேஷுவல் லைன், QSR, இந்த மாதிரி குயிக் பைட் நிறைய ஃபார்மெட்ஸ் இருக்குது. இந்த ஃபார்மெட்டில் நம்ம எந்த ஃபார்மெட்டை சூஸ் பண்ண போகிறோம்? ஒரு குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டை தான் நம்ம சூஸ் பண்ணுறோம்னா அந்த குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டில் மோர் தென் 100 வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது. லைக் அது பீஸாவாக இருக்கலாம், பர்கராக இருக்கலாம், வாஃபிளாக இருக்கலாம், ரோல்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்படி அதை நுணுக்கமாக வந்து எந்த ப்ராடக்ட்டை நம்ம சூஸ் பண்ண போகிறோம், அந்த ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் என்ன இருக்குது இந்த மார்க்கெட்டில், இல்லை அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு சேச்சுரேட்டட் மாதிரி ஆன ப்ராடக்டா, இல்லை இப்போ என்ட்ரி ப்ராடக்டா, இல்லை ரொம்ப வரவேற்கத்தக்க ப்ராடக்டாக இருக்கா, என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் அந்த ப்ராடக்ட் சர்வீசஸுக்கு இருக்குது, அதை அவங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் வந்து எந்த லொக்கேஷனில் நான் பண்ண போகிறேன், தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லொக்கேஷனில் பண்ணும்போது அந்த லொக்கேஷனுக்கு என்ன நீடு இருக்குது, என்ன டிமாண்ட் இருக்குது. ஆல்வேஸ் பிஸ்னஸ் சக்ஸஸ் வந்து இட் டிபெண்ட்ஸ் த டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ ஒரு அந்த இடத்துல என்ன டிமாண்ட் இருக்குது, அங்கே என்ன ப்ராடக்ட் சர்வீஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்குது, அதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷனை நான் கொடுக்க போகிறேன். என்ன ரீசன் அப்படின்னா அதே மாதிரியான சொல்யூஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சலூன் ஓப்பன் பண்ணுறோம், அந்த இடத்துல 10 ஆர்கனைஸ்ட் சலூன், ஒரு 10-15 அன்ஆர்கனைஸ்ட் சலூன் இருக்கிற இடத்துல நான் அகைன் ஒரு பிராண்ட் அந்த இடத்துல போய் நான் பொசிஷன் பண்ண போகிறேன், அந்த இடத்துல ஒரு ஃப்ரான்ச்சைசி பண்ண போகிறேன்றப்ப அங்கே என்ன நம்ம ஃபெயிலியர் ஆகிறோன்னா, அங்கே இருக்கிற மார்க்கெட் பொட்டன்ஷியல் 100% மார்க்கெட் ஷேரை அங்கே இருக்கிற ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்ட் எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க.
நான் அந்த இடத்துல ஒரு 21st or 25th பர்சனாக அந்த இடத்துல பிராண்டை பொசிஷன் பண்ணும்போது அங்கே என்ன மார்க்கெட் ஷேர் இருக்கோ அந்த மார்க்கெட் ஷேர் மட்டும்தான் எனக்கு கிடைக்கும். ஈவன் 10% or 15%. அந்த இடத்துல நம்ம ரொம்ப அதை வந்து எவாலுவேட் பண்ணணும். அப்புறம் அங்கே இருக்கிற மக்களோட பேயிங் கெப்பாசிட்டி என்ன, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஒரு ப்ராடக்ட்டை, ஒரு பிராண்டை, ஒரு சர்வீஸ் அந்த இடத்துல ப்ரொவைட் பண்ண போகிறேன்றப்ப அங்கே இருக்கிற பீப்புளோட நீடு, அங்கே இருக்கிற பீப்புளோட பேயிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் பொறுத்து தான் நம்ம அந்த இடத்துக்கு பிராண்ட் எடுத்துகிட்டு போகணும், அந்த ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் நம்மளால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ண முடியும். ஈவன் இஃப் இட் இஸ் அ ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ், இல்லை நீங்களே ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த எவாலுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. எந்த பிராண்டை சூஸ் பண்ண போகிறோம், எந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ண போகிறோம், எந்த லொக்கேஷனை சூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் காம்படிட்டிவ் அனாலிசிஸ். அங்கே என்ன மாதிரியான காம்படிட்டர் இருக்காங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பிராண்டுக்கு, நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ப்ராடக்ட்டுக்கு என்ன காம்படிஷன் ஆல்ரெடி இருக்குது, அவங்க எப்படி டிஃப்ரெண்ட்டாக சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன மாதிரியான சர்வீசஸை கொடுத்தா அங்கே இருக்கிற பீப்புளை வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயங்கள், இந்த மாதிரியான கம்ப்ளீட் 360 டிகிரி நம்ம எவாலுவேட் பண்ணிட்டு போகும்போது 100% ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வர முடியும், சக்ஸஸ் வின் பண்ண முடியும் அந்த சுச்சுவேஷனில். ஸ்ட்ராட்டஜிக் பர்சன் அப்படின்னு வரும்போது நீங்களே ஒரு நிறுவனம் தொடங்கி இன்னைக்கு இதுக்கான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வரும்போது பொதுவாக ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம நிறைய விஷயங்களில் பேசுகிறோம், இது ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்ரோச் அப்படின்லாம் நம்ம சொல்கிறத பார்க்குறோம். பிஸ்னஸ் இதுதான் லைஃப், சர்வைவல் அப்படின்னு வரும்போது ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளான் எக்ஸிக்யூஷன் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படின்னு எம்பசிஸ் பண்ணி சொல்லுவீங்க? எப்படிலாம் பண்ணலாம்? இல்லை, முழுக்க முழுக்க ஸ்ட்ராட்டஜி தான். எதுலேயுமே ஒரு வின் பண்ணணும் அப்படின்னா, நாட் ஓன்லி இன் பிஸ்னஸ், ஈவன் இன் எந்த ஒரு துறையிலையுமே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ராட்டஜின்ற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது. அந்த வியூகம், கரெக்டான வியூகத்தை நம்ம வகுத்துட்டோம் அப்படின்னா முதல்ல வியூகம் வகுக்கணும், அதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்குறோம். ஸ்ட்ராட்டஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனி பிஸ்னஸ், எந்த துறைக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த துறையில் பிஸ்னஸில் சாதிக்கணும், ஃப்ரான்ச்சைஸியில் நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அதுக்கான பிஸ்னஸ் பிளானை வந்து நம்ம முன்கூடியே வகுத்துடணும். அதாவது நீங்கள் ஒரு பிஸ்னஸ், பிராண்டு இதெல்லாம் சூஸ் பண்ணி ஃப்ரான்ச்சைஸி ஒரு லொக்கேஷனையும் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க, அந்த லொக்கேஷனில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லொக்கேஷனில் ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு எப்படி இந்த பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ண போகிறோம், இதுக்கு என்ன மாதிரியான ஒர்க்கிங் கேபிட்டல் தேவைப்படுது. எந்த ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்ச முதல் நாளோ இல்லை முதல் மாதமோ நமக்கு வந்து ப்ராஃபிட் வர்றதில்லை. மினிமம் இட் வில் டேக் 6 to 8 months ஆப்ரேஷனல் பிரேக் ஈவன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம அங்கே செலவு பண்ணுற மாதாந்திர செலவுகள், மந்த்லி ரெண்டல் எக்ஸ்பென்சஸ் லைக் சேலரி எக்ஸ்பென்சஸ், எலக்ட்ரிசிட்டி, மிஸ்லெனியஸ், மேன் பவர் சேலரி, இதெல்லாம் தான் ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸை நம்ம மீட் அவுட் பண்ணுறது தான் பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷனல் பிரேக் ஈவன் பாயிண்ட். இதை அச்சீவ் பண்ணுறதுக்குமே வி நீட் அ ஸ்ட்ராட்டஜி. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அரௌண்ட் 70,000 rupees வருது, இன்க்ளூடிங் எல்லா எக்ஸ்பென்சஸும். அப்படிங்கும்போது அதுதான் என்னோட ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் பிரேக் ஈவன். இந்த 70,000 rupees நான் எப்படி அச்சீவ் பண்ண போகிறேன்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 lakh ஒரு பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா 35% எனக்கு கிராஸ் மார்ஜின் கிடைக்குது அப்படின்னா 70,000 இஸ் மை பிரேக் ஈவன் பாயிண்ட். ஸோ 70,000 என்னோட செலவு இருக்குது, 70,000 என்னோட வருமானமாக அங்கே கிராஸ் மார்ஜினாக வந்திருக்கு. ஸோ இங்கே நோ ப்ராஃபிட், நோ லாஸ். ஸோ இந்த 2 lakhs அச்சீவ் பண்ணுறதுக்கு வி நீட் அ ஸ்ட்ராட்டஜி. என்ன மாதிரியான ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ண போகிறோம், என்ன சர்வீஸை ப்ரொவைட் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான கஸ்டமர்ஸ் இங்கே வரப்போகிறாங்க, அவங்களோட பேயிங் கெப்பாசிட்டி என்ன, ஒருத்தரோட டிக்கெட் வேல்யூ என்ன. ஒரு ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் ரெஸ்டாரண்ட்ங்கும் போது ஒரு கப்புள்ஸ் வரும்போது 500 rupees அப்படின்னா, இஃப் ஐ வாண்ட் டு அச்சீவ் 10,000 rupees ஐ நீட் 20 couple in a day. ஸோ ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு 200 rupees ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 10,000 rupees நான் வந்து ஒரு நாளைக்கு நான் என்னோட சேல்ஸ் டார்கெட்டாக, நான் டெய்லி சேல்ஸ் டார்கெட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா நான் எவ்வளோ பேரை ரீச் பண்ணணும், இவ்வளோ பேர் நம்ம கஸ்டமராக நம்ம கடைக்கு வரணும், நம்மளோட அவுட்லெட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ பேரை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணணும், நம்ம என்ன மாதிரியான ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டியை இன் அண்ட் அரவுண்ட் சரௌண்டிங்கில் ஒரு 3 to 4 kilometers ரேடியஸில் நம்ம பண்ண முடியும். 10 to 15 kilometer ரேடியஸ்லேருந்து இன்றைக்கி இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனில் யாரும் ட்ராவல் பண்ணி ஃபுட்டு அந்த மாதிரி வர்றதில்லை. என்ன ரீசன்னா இன்றைக்கி நிறைய டெலிவரி பார்ட்னர்ஸ் நிறையா வந்துட்டாங்க, இன்டர்நேஷ்னல் இந்தியன் டெலிவரி பார்ட்னர்ஸ். ஸோ அதனால் 3 to 4 kilometer ரேடியஸில் வந்து நமக்கு நிறையவே வாக்கின் கஸ்டமர்ஸ் வருவாங்க. அந்த 3 kilometers to 4 kilometer ரேடியஸில் இருக்கிற நம்மளோட கஸ்டமர் பேஸுக்கு நம்ம எப்படி இன்டிமேட் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்ன மாதிரியான சர்வீசஸ் நம்மகிட்ட இருக்குது, நம்ம ஹவு வி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பிளேயர்ஸ்,
என்ன மாதிரியான சர்வீசஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து எந்த வழியாக தெரியப்படுத்த போகிறோம். இன்றைக்கி நிறைய வழிகள் இருக்குது. பிரிண்ட் மீடியா இருக்குது, டிஜிட்டல் மீடியா இருக்குது. இதில் எந்த மீடியாவை நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ண போகிறோம், யார் நம்மளோட கஸ்டமர் பேஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டியில் எந்த வழியாக நம்ம ஈஸியாக ரீச் பண்ண முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் பிரிண்டிங் மீடியா, டிஜிட்டல் மீடியா, சோஷியல் மீடியா, இதில் வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டியை ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும். அந்த 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்கான கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜி, என்னென்ன மீடியம், யாரெல்லாம் ரீச் பண்ண போகிறோம், என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். இதில் நிறைய இந்த பிஸ்னஸ் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎல் ஆக்டிவிட்டி, ஏடிஎல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். பிலோ த லைன் ஆக்டிவிட்டி, எபோ த லைன் ஆக்டிவிட்டி. பிலோ த லைன் ஆக்டிவிட்டி அப்படின்றது வந்து பேம்ப்ளெட், ஃப்ளையர்ஸ், போஸ்டர்ஸ், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி, ஆட்டோ பேக் பண்ணல், பஸ் பேக் பண்ணல், இந்த மாதிரி நம்ம வந்து விளம்பரப்படுத்துறது. ஏடிஎல் ஆக்டிவிட்டின்றது எபோ த லைன், நியூஸ் பேப்பர்ஸ், டிவி மீடியா, ரேடியோ, இந்த மாதிரி மீடியமில் நம்ம வரும்போது வந்து இதை வந்து ஏடிஎல் அப்படிம்போம். இதுக்கான எல்லா வியூகத்தையும் நம்ம வகுக்கணும். முன்னாடியே இவ்வளோ சேல்ஸ் டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இத்தனாவது மாதத்தில் நம்ம வந்து ஆப்ரேஷனல் பிரேக் ஈவன் எடுக்கணும், இத்தனாவது மாதத்தில் நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். எந்த ஒரு இன்வெஸ்டர், எந்த ஒரு ஆண்டர்பிரினர் இன்வெஸ்ட் பண்ணும் போதுமே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம எவ்வளோ மாதத்தில், எவ்வளோ வருஷத்தில் நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 lakh ரூபி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ மாதத்தில், எவ்வளோ வருஷத்தில் இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் எவ்வளோ நாளில் என்னோட ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதோட நோக்கத்தில் தான் எந்த ஒரு ஆண்டர்பிரினரும் ஒரு பிஸ்னஸ்குள்ளே என்டர் ஆகுறாங்க. ஸோ இதுக்கான கம்ப்ளீட் வியூகம் வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம முன்னாடியே அதை பிளான் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து சரியான குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அந்த ஆப்ரேஷனல் பிரேக் ஈவனையும் அச்சீவ் பண்ணி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம எடுக்க முடியும். ஸோ அப்படி எடுக்கும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினராக வர முடியும். எங்களோட ஐடியாவே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரை கிரியேட் பண்ணணும். வி வாண்ட் டு ஒர்க் அஸ் அ மென்டார். ஓகே, இப்போ உலக அளவில் பார்க்கும்போது ஆண்டர்பிரினர் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் எவ்வளோ தூரம் இருக்குது, நிறைய இளம் தொழில் முனைவோர் எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்காங்கன்னு பார்க்குறீங்க? ஆஸ் பர் குளோபல் ஆண்டர்பிரினர்ஸ் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா 2014 இந்தியா வந்து 74th பொசிஷனில் இருந்துச்சு. லாஸ்ட் இயர் 69th பொசிஷன், திஸ் இயர் 2018 69th பொசிஷன். இதில் 137 நாடுகளோட கூட்டமைப்பில் தான் இந்தியா இப்போது 68வது இடத்துல இருக்குது. இது இன்னுமே குறைஞ்சி நம்ம இன்னும் மேலும் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப் ஆகிட்டே இருக்கும். இது வந்து குளோபல் ஆண்டர்பிரினர் இண்டெக்ஸில் இருக்கிற இன்றைக்கி இருக்கிற கரண்ட் டேட்டா. இன்றைக்கி வந்து நாங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த ஃப்ரான்ச்சைசிங் பிஸ்னஸ், ஃப்ரான்ச்சைசிங் எக்ஸ்போ, ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ 2008க்கும் 2018க்கும் என்ன மேஜரான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ நிறைய ஒரு எக்ஸிபிஷன், ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்க்கு நிறைய இளைஞர்களை பார்க்க முடியுது. நிறைய உமன் ஆண்டர்பிரினர்ஸ் வராங்க, யங்ஸ்டர்ஸ் வராங்க ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் காலேஜ். எல்லாருக்குமே ஒரு மித் இருந்துச்சு, ஒரு காலேஜ் முடித்த உடனே ஒரு ஜாபுக்கு போகணும். ஸோ யூஸ்வலாக இப்போ ஒரு ஐடி ஹோல்டர் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஐடியா இருக்குன்னா, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் மை யூஜி டிகிரி ஆர் பிஜி நம்ம ஒரு இன்ஃபோசிஸில் ஜாயின் பண்ணணும், ஐபிஎம்மில் ஜாயின் பண்ணணும், ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு துறை சார்ந்த மிகச்சிறந்த கம்பெனி, அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆர்வமாக இருந்துச்சு. ஈவன் ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட அதை பார்த்துருக்கோம். இப்போ என்ன பார்க்குறோன்னா, ஈவன் ஒரு யூஜி முடிச்சுட்டு 20 இயர்ஸ் 21 இயர்ஸ்லேயே வந்து நிறைய ஆண்டர்பிரினரை பார்க்குறோம். ஒரு எக்ஸிபிஷன், ஈவெண்ட்ஸ் நடக்குது, ஒரு ஃபோரம் நடக்குது, ஒரு செமினார்ஸ் நடக்குதுன்னா அங்கே 80% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஆர்வம் வந்து அதிகமாகிடுச்சு. படிச்சுட்டு வேலைக்கு தான் போகணும், அதுதான் ஒரு ஆப்ஷன் அப்படின்னு இருந்த காலம் மாதிரி படித்த உடனே வந்து நமக்கான தொழிலை நம்ம தொடங்கணும் அப்படின்றது வந்து ரொம்ப மிக ஆரோக்கியமான வளர்ச்சியாக பார்க்குறோம் அதை இந்தியாவில். எல்லா ஸ்டேட்லேயுமே, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருக்கு. அப்புறம் உமன் ஆண்டர்பிரினரையும் அதே அளவுக்கு நம்ம பார்க்குறோம். ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் எல்லா துறைகளிலுமே உமன் ஆண்டர்பிரினரை பார்க்குறோம். பிராண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க, அவங்களே ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ்குள்ளே இன்வால்வ் ஆகுறாங்க. நிறைய மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், நிறைய எல்லா இடத்துலையுமே உமன் ஆண்டர்பிரினர்ஸ் இப்போ பார்க்க முடியுது, அதிகமாக பார்க்க முடியுது. இதெல்லாமே வந்து ஒரு மிக சிறந்த ஆரோக்கியமான விஷயம் நம்மளோட கண்ட்ரியோட வளர்ச்சிக்கு. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்குது, ஒரு தனி மனிதனுக்கும் சரி நாட்டோட வளர்ச்சிக்குனாலும். இதெல்லாம் தாண்டி இன்னும் சில உண்மைகள் வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து சக்ஸஸ்ஃபுல்லாக அதை ரன் பண்ண முடியாமல் விட்டுட்டு திருப்பி வேலைக்கு போன ஒரு டீம் ஆஃப் பீப்புளும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு அந்த ஒரு சரிவு சறுக்கல் ஏற்படுது அப்படின்னு பார்க்கணும். அப்போது நிறைய எந்தூசியாசம் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இருக்குது. பட் அதெல்லாம் தாண்டி இந்த ஃபெயிலியர்ஸ் ஏன் ஏற்படுது, அதுலேருந்து ரெக்கவர் ஆகி திருப்பி சஸ்டெயின் பண்ணணும் பிஸ்னஸ்க்குள்ளே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, எந்த ஒரு பிஸ்னஸையும் நம்ம தேர்வு பண்ணும்போது நான் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி செல்ஃப் எவாலுவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா நம்மளோட பர்சனாலிட்டிக்கும் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கும் நம்மள்ட்ட இருக்கிற எபிலிட்டிக்கும் காம்பிடென்சிஸ்க்கும் நம்ம தொடங்க போகிற பிஸ்னஸ் வந்து சூட்டபிளா அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் நம்மளோட பேஷன் என்ன, வெறும் பிஸ்னஸ் பண்ணணும் மணி ஏர்ன் பண்ணணும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் ஒரு பிஸ்னஸை சூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிளாக போகிற வரைக்கும் அதை நம்ம ரன் பண்ணுவோம். ப்ராஃபிட்டபிள் இல்லை, வி ஆர் லூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பணம் போயிட்டே இருக்கு அப்படின்றப்ப நமக்கு ஏன்னா நம்ம வந்து பேஷனேட்டட் இல்லை. ஸோ அந்த பிஸ்னஸ்லேருந்து எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம், நம்ம ரெவென்யூ வரும், ப்ராஃபிட் வரும், டே ஒன்லேயே நம்ம ப்ராஃபிட் எடுத்துருவோம். அந்த அன்எக்ஸ்பெக்டடாக சில விஷயங்கள் அங்கே நடக்கும்போது அதை ஏற்றுக்க முடியாத நேரத்தில் அந்த பிஸ்னஸை ஷட் டவுன் பண்ணுறாங்க. அந்த பிஸ்னஸ் விட்டு வெளியேறி மறுபடியும் வந்து வேலைக்கே போகிற நிறைய பேரை பார்க்குறோம். அதை தான் நம்ம குறிப்பிட்றது என்ன அப்படின்னா நமக்கு என்ன பேஷனேட்டட்னு அதை நம்ம கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா நம்மளை வந்து ப்ராஃபிட்டபிளாக இருந்தாலும் ப்ராஃபிட்டபிளாக இல்லைன்னாலும் ப்ராஃபிட்டை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணும்போது வந்து நம்ம பேஷனேட்டடாக இருந்தால் மட்டும்தான் நம்மளை அதை ட்ரைவ் பண்ணும். ஸோ அதனால நம்மளோட பேஷன் என்னன்றது முதல்ல நம்ம பார்க்கணும். நம்ம எதில் வேணால் பேஷனில் இருக்கலாம், மியூசிக்கில் பேஷன் இருக்கலாம், இல்லை ஒரு ஃபுட் அண்ட் பெவரேஜஸில் இருக்கலாம், ஒரு சலூன் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், ஒரு ஸ்பாவாக இருக்கலாம், இல்லை நான் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அப்படின்னா நான் ஒரு ஃபிட்னஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன வந்து என்னோட பேஷன் என்னன்றதை நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா அதுவே வந்து சக்ஸஸுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். புதிய தொழில் முனைவோருக்கான ஆலோசகரா ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு ஒன்று தொடங்கணும் அப்படின்போது அவங்களுக்கான ஒரு ஆலோசகரா இன்றைக்கி தொழில் அப்படின்னா அதற்கான ஒரு வாய்ப்புகள் உலக அளவில் எவ்வளோ தூரம் இருக்குது, புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் ஃப்ரான்ச்சைசிக்குள்ளே வரத்துக்கும் எவ்வளோ ஒரு சுலபம் இருக்குது, எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளானிங் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ முக்கியமானது. ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா அதை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதற்கான ஒரு ஃபண்ட் அப்படின்னு வரும்போது எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி நம்ம அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு 19 ஆண்டு காலங்களா இந்த பயணத்தில் நீங்க எப்படி தொடர்ந்து போயிட்டு இருக்கீங்கன்னு நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம்முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஒரு மொழிக்கு பல்வேறு விதமான தேவைகள் இருக்கின்றன. ஒரு இனம் சார்ந்த மக்கள் செய்திகளை அறிந்து கொள்வதற்கு ஆயிரம் புத்தகங்கள் தேவைப்படுகின்றன. அந்த புத்தகங்களின் சாரமாய் எல்லாவற்றை பற்றியும் விளக்கமாய் சொல்லுகிற நூலுக்கு கலைக்களஞ்சியம் என்று பெயர். ஆங்கிலத்தில் அதனை என்சைக்ளோபீடியா என்று சொல்லுகிறார்கள். ஆங்கிலத்தில் அப்படிப்பட்ட கலைக்களஞ்சியங்களை நாம் நிறைய பார்த்திருக்கிறோம். குறிப்பாக பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா என்பது புகழ் பெற்றது. அதை போலவே அமெரிக்கானா என்சைக்ளோபீடியாவும் நூலகங்களிலே இருக்கிறது, மிகப்பெரிய புத்தகங்கள். அப்படி தமிழிலும் கலைக்களஞ்சியங்கள் இருக்கின்றனவா என்று எண்ணி பார்த்தால் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனாலும் பெருமளவுக்கு இல்லை. இப்போது அந்த குறை தீர்க்கப்பட்டிருக்கிறது என்று கூறலாம். இந்த கலைக்களஞ்சியங்களினுடைய தொடக்கமாக நாம் அபிதான சிந்தாமணியை கூறலாம். அபிதான சிந்தாமணி என்பது 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சிங்காரவேலு முதலியார் என்கிற ஒரு பெரியவரால் கொண்டு வரப்பட்டது. அதில் பல சொற்களுக்குமான விளக்கங்கள், பொருள்கள், சில இடங்களில் படங்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் மிக பெரும்பான்மையாக ஒரு புராண கதைகள் சார்ந்தும் இதிகாச செய்திகள் சார்ந்தும் மக்களின் வழக்கில் இருக்கிற சில கதைகள் சார்ந்தும் அந்த அபிதான சிந்தாமணி விரிவாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. பல நல்ல செய்திகளும் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. அந்த நூல்தான் தமிழின் கலைக்களஞ்சியத்தினுடைய தொடக்கம் என்று சொல்லலாம். அதற்கு பிறகு ஆனந்த விகடன் அப்படி கலைக்களஞ்சிய தொகுதிகளை கொண்டு வந்தது. அது நேரடியாக உருவாக்கப்பட்டதில்லை. பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவினுடைய மொழிபெயர்ப்பாக அந்த பிரித்தானிய கலைக்களஞ்சியத்தில் இருக்கிற நமக்கு தேவையான பல பகுதிகள் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டன. இப்போது தமிழிலேயே அப்படி ஒரு மிகச்சிறந்த கலைக்களஞ்சிய நூல் வெளிவந்திருக்கிறது. கோலாலம்பூரில் இருக்கிற உமா பதிப்பகம் அதனை வெளியிட்டிருக்கிறார்கள். உலக தமிழ் கலைக்களஞ்சியம் என்கிற பெயரில் ஒரு ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட 3 தொகுதிகள் வெளிவந்திருக்கின்றன. 3 தொகுதிகளும் சேர்த்து 3000 ரூபாய் விலை என்றால் அதனுடைய உள்ளடக்கத்தை பார்க்கிற போதும் அதில் இருக்கிற செய்திகளை பார்க்கிற போதும்
அந்த விலை அளவோடும் சரியாகவும் அல்லது ஓரளவுக்கு குறைவாகவும் தான் இருக்கிறது என்று எண்ணுகிற அளவுக்கு அந்த நூல் தொகுக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்கள் இணைந்து 12 ஆண்டு காலம் பணியாற்றி அந்த கலைக்களஞ்சியத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த உலகத்தமிழ் கலைக்களஞ்சியத்தை பார்க்கிற போது தமிழில் இருக்கிற பல இலக்கிய இலக்கண சொற்கள் எல்லாவற்றுக்கும் அதில் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக கலைக்களஞ்சியங்களில் பெயர் சொற்கள், ஊர்கள், மன்னர்கள் இப்படித்தான் இருக்கும். இலக்கண குறிப்புகளுக்கு கூட விளக்கம் தருகிற ஏடாக இது இருக்கிறது. நான் புரட்டி கொண்டே வருகிற போது வியங்கோள் வினைமுற்று என்பதற்கு ஏறத்தாழ ஒரு பத்தி அளவுக்கு அதிலே விளக்கம் சொல்லப்பட்டிருந்தது. இப்படி விடுபட்டு போன துறையே இல்லை என்கிற அளவில் எல்லா தமிழ் எழுத்தாளர்கள் குறித்தும், தமிழ் அறிஞர்கள் குறித்தும், பழந்தமிழ் மன்னர்கள் குறித்தும், பழந்தமிழ் இலக்கியங்களில் வரிகளில் வருகிற சொற்கள் குறித்துமெல்லாம் அந்த கலைக்களஞ்சியம் நமக்கு பதிவுகளை தந்திருக்கிறது. எல்லோரும் தமிழர்கள் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டிய நூலாக அல்லது நமக்கு ஒரு புதிய சொத்தாக அது வந்திருக்கிறது என்று சொல்லலாம். கலை, இலக்கியம் போன்றவைகளுக்கும் உரிய இடம் தரப்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கென்றால் திரைப்படத்தின் மீது நம் மக்களுக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு என்பதை நாம் அறிவோம். அந்த ஈர்ப்பு என்பது திரைப்படங்கள் பற்றிய, தொழில்நுட்பம் பற்றிய செய்திகளில் ஏற்படுகிற ஈர்ப்பாக இல்லாமல் திரைப்படங்களில் நடிக்கிற நடிகர்கள் மீதும் நடிகைகள் மீதும் ஏற்பட்டிருக்கிற வெறும் ஈர்ப்பாக மட்டுமே இருக்கிறது. ஆனால் இந்த கலைக்களஞ்சியத்தினுடைய 3வது தொகுதியின் இறுதி பகுதியில் 1931 வெளிவந்த காளிதாஸ் தொடங்கி கடந்த 2016 பிப்ரவரி வரையில் வெளிவந்த அனைத்து திரைப்படங்கள் பற்றிய குறிப்புகளும் அடங்கியிருக்கின்றன. அது நினைத்து பார்க்கவே எப்படி தொகுத்தார்கள் என்று எண்ண வைக்கிற அளவுக்கு அது வியப்பை தருகிறது. நீங்கள் எந்த ஆண்டில் 1978 வந்த படம் என்ன, 86 வந்த படம் என்ன என்று எல்லாவற்றை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அந்த படம் எந்த தேதியில் வெளியிடப்பட்டது, வெறும் ஆண்டல்ல, எந்த தேதியில் வெளியிடப்பட்டது, நடித்தவர்கள் யார், இயக்குநர்கள் யார் என்று ஒரு 6-7 வரிகளில் ஒவ்வொரு திரைப்படம் பற்றிய குறிப்பும் இருக்கிறது. அதில் என்ன சிறப்பு என்றால் அத்தனை படங்களின் பெயர்களும் அகர வரிசையில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே எதையும் நாம் சிரமப்பட்டு தேட வேண்டியதில்லை. அன்னக்கிளி என்று ஒரு படம் தமிழ் திரையுலகில் ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியதென்றால் அந்த அகர வரிசையில் அன்னக்கிளியை உடனே கண்டுபிடித்து விடலாம். அது எந்த ஆண்டு வந்தது என்கிற செய்திகள் இருக்கின்றன. இதுபோலவே தமிழில் வெளிவந்த அனைத்து பத்திரிகைகள் பற்றிய செய்திகளும் அந்த கலைக்களஞ்சியத்தில் இருக்கின்றன. எல்லா பத்திரிகைகளும் எந்தெந்த காலத்திலிருந்து தொடங்கிற்றோ ஏறத்தாழ தமிழில் அச்சுக்கு வந்ததற்கு பிறகு பத்திரிகைகள் வெளிவரத் தொடங்கி அந்த பத்திரிகைகள் எந்தெந்த ஆண்டில் வெளிவந்தன, யார் அதனுடைய ஆசிரியர் என்பன போன்ற குறிப்புகளும் அதற்குள்ளே அடங்கியிருக்கின்றன. எனவே ஒரு கலைக்களஞ்சியம் என்பது ஒவ்வொரு மொழி சார்ந்த மக்களுக்கும் மிக தேவையான ஒன்று. இந்த சமூகம் படித்த சமூகமாக, செய்திகளை அறிந்து கொள்ளுகிற சமூகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற அனைவருமே இப்படிப்பட்ட கலைக்களஞ்சியங்கள் எல்லோருடைய வீடுகளிலும் இருக்க வேண்டும் என்று கருதுவோம். அப்போதுதான் சட்டென்று யாரை பற்றி வேண்டுமானாலும் இன்றைக்கு இருக்கிற புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், இன்றைக்கு எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், எஸ்ராவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக அதிலே செய்திகள் இருக்கின்றன. அரசியல்வாதியாக இருந்தும் இலக்கிய மேடைகளில் முழங்கிய ஜீவானந்தத்தை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. இப்படி எல்லா துறைகளிலும் அரசியல், கலை, இலக்கியம், அறிவியல் என்று எல்லா துறைகளிலும் புகழ்பெற்று விளங்கி கொண்டிருக்கிற தமிழர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. தமிழ் இலக்கிய சொற்களுக்கான விளக்கங்கள் மிக நேர்த்தியாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. சமயம் சார்ந்த செய்திகள் இருக்கின்றன. அதை பற்றி அறிந்து கொள்ளுகிற போது கிடைத்த செய்தி சைவம், வைணவம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த வைணவ இலக்கியங்களில் மிக தேர்ந்த பேராசிரியர் யாரோ அவரை கொண்டு அந்த செய்திகள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி மதம் சார்ந்த செய்திகளுக்கும் உரிய இடம் அளிக்கப்பட்டு ஒவ்வொரு மதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துகள் எப்படி இலக்கியங்களிலே எதிரொலிக்கின்றன என்பதையெல்லாம் அந்த கலைக்களஞ்சியம் தொகுத்து தருகிறது. பல்வேறு தமிழ் அமைப்புகளை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன. அண்ணாநகர் தமிழ் சங்கம் நீண்ட நெடுநாள்களாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ் ஆட்சி மொழி காவலர் என்று சொல்லப்படுகிற கி. ராமலிங்கனார் அவர்களால்
அது தொடங்கப்பட்டது. அந்த சங்கம் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சங்கத்தை பற்றிய குறிப்பு இருக்கிறது. பல்வேறு ஊர்களிலும் இருக்கிற தமிழ் சங்கங்களை எல்லாம் அறிந்து கொள்வதற்கும் இந்த கலைக்களஞ்சியம் உதவுகிறது. எனவே பல்வேறு அறிஞர்களினுடைய 12 ஆண்டுகால உழைப்பு நம்மிடத்தில் 3 தொகுதிகளாக உலக தமிழ் கலைக்களஞ்சியமாக வந்திருக்கிறது. மிக நல்ல முயற்சி, தேவையான முயற்சி. தமிழ் இனத்தின் அறிவை, தகவல் களஞ்சியத்தை இன்னும் ஓர் அங்குலம் உயர்த்துகிற முயற்சி. இதனை நாம் ஒவ்வொருவரும் வாழ்த்தி வரவேற்க வேண்டும். வணிகத்தில் எவ்வாறு முதலீடு செய்து அதிகமாக லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் அவற்றை எவ்வாறு சரியாக சேமிக்கலாம் என்பதை பற்றியும் இன்றைய வணிகம் பகுதியில் பார்க்கலாம். நாம் விடியலை வா நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு வாரமும் தொழில் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளையும், தொழிலுக்கு தேவையான தொழில் அபிவிருத்தி ஆலோசனைகளையும், என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும், என்ன மாதிரி புதுசாக நீங்கள் தொழிலை தேர்ந்தெடுக்கலாம், தொழில் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன செஞ்சுக்கணும், அதே மாதிரி இப்போ பேசக்கூடிய ஸ்டார்ட் அப்புன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொருத்தரும் புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு என்ன விதமான விஷயங்களை பார்க்கணும், அதை எப்படி டெவலப் பண்ணலாம், அதுக்கு எப்படி ஃபண்டிங் வாங்கலாங்கிறத நான் கண்டினியூஸாக சொல்லிகிட்டே வரேன். ஸோ அதோட தொடர்ச்சியாக சில ஒரு தனிநபருக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதில் கொஞ்சம் லாஸ்ட் 2 வீக்ஸாக நான் சொன்னது பார்த்திங்கன்னா, ஃப்யூச்சர்ஸ் எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கணும், அதில் லாப நஷ்டங்கள் எப்படி வரும், எப்படி நீங்கள் கால்குலேஷன் பண்ணலாங்கிறத சொல்லியிருந்தேன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு லாட்டை எடுத்து, அதை ஒரு ஷேரையும் ஒரு லாட்டுங்கிற ஃப்யூச்சர்ஸையும் எடுத்து எவ்வளோ லாப நஷ்டங்கள் அப்படிங்கிறத பார்த்து சொல்லிக்கிட்டு வந்திருந்தேன். எப்படி லாப நஷ்டங்கள்னு சொல்லி என்ன ப்ரொசீஜருங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் கடைசியாக சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு ஷேரில் நீங்கள் சப்போஸ் ஒரு கம்பெனியோட ஷேர் வச்சுருக்கீங்க. அந்த ஷேரை நீங்கள் வாங்கினதோட ப்ரைஸ் 600 ரூபா. நீங்கள் விற்கும்போது அதோடய ப்ரைஸ் 250 ரூபா இருந்தது அப்படின்னா, உங்கள் விற்கிற அன்றைக்கி மட்டும்தான் உங்களோட லாபம், உங்களோட நஷ்டம் உங்கள் அக்கௌண்ட்டில் புக் ஆகும். என்றைக்கு அதனால் அதே மாதிரி உங்களோட ஷேர் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் விற்கிற அன்றைக்கி தான் உங்களோட புக் ஆகும். இது ரெகுலர் ஷேர் ப்ரைஸில். இதே ஃபியூச்சர்ஸில் பார்த்திங்கன்னா, என்றைக்கு நீங்கள் எவ்ரிடே உங்களோட லாஸும் ப்ராஃபிட்டும் உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டில், கிரெடிட்டில், டெபிட்லேயோ ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே வரும். இதை நான் சொன்னதுக்கு மெயினாக இதோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஷேரை வாங்கியிருக்கீங்க நீங்கள். இந்த மெத்தடை நீங்கள் எப்படி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, ஒரு 50,000 ரூபா உங்கள்கிட்ட பணம் இருக்குது. அந்த 50,000 ரூபாய்க்கு ஒரு ஷேரை நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. இதை ஒரு HCLே போய் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது அதோட ஷேர் ப்ரைஸ் 1000 ரூபாயாக இருந்துச்சுன்னா உங்களால் 50 ஷேர் தான் வாங்க முடியும். டோட்டலாக நீங்கள் ஷேராக வாங்கும்போது 50 ஷேர் வாங்கி உங்கள் அக்கௌண்ட்டில் டெலிவரி வச்சுப்பீங்க. அதே மாதிரி அதுக்கு பதிலாக நீங்கள் அதே ஃபியூச்சரில் பண்ணும்போது நீங்கள் 500 ஷேரை ஒரு லாட்டில் அதே 50,000 ரூபாவில் மார்ஜினில் எடுத்து வாங்க முடியும். இது கரெக்டாக, அது கரெக்டாக, இதில் லாபம் வருமா, அதில் லாபம் வருமானு பார்த்திங்கன்னா அது எக்ஸாக்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது டெலிவரிங்கிறது, ஒரு ஷேரை வாங்கி வச்சுக்கிறதுங்கிறது லாங் டேர்ம். உங்களுக்கு எந்த விதமான பேர்டனும் கிடையாது, உங்களுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது ஷேரை வாங்குறதில். ஆனால் ஃபியூச்சர்ஸ்னு ஒன்று வாங்கினீங்கன்னா உங்களோட கமிட்மெண்ட்டு, நீங்கள் கொடுத்துருக்கிற பணம் 15% தான். பேலன்ஸ் 85% உங்களோட கமிட்மெண்ட், நீங்கள் அவங்களுக்கு பணம் கொடுத்தாகணும். ரெண்டாவது ஒரு ஃபியூச்சருங்கிறதுனால கம்பல்சரியாக எவ்ரி மந்த் க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த டிஸ்அட்வான்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும்னா ஃப்யூச்சரில் போய் வாங்கலாம். ஏன்னா உங்களோட லாபத்தை 50 ஷேர் நீங்கள் 1000 ரூபா இப்போ 1000 ரூபா இருக்கிற ப்ரைஸு அடுத்த மாதம் 100 ரூபா போயிடுது. ஒரு 10 நாளில் 20 நாளில் 100 ரூபா இம்ப்ரூவ் ஆகுதுன்னா உங்களுக்கு 50,000 ரூபா இதில் லாபம் கிடைக்குதுன்னா, ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னா 100 ரூபா இன்க்ரீஸ் ஆகும்போது 500 ஷேர் இன்ட்டு 100 டிஃப்ரெண்ட்டாக வேறு இது இருக்கும். இப்போ 50 ஷேர் இன்ட்டு 100 5,000 ரூபா லாபம். 500 ஷேர் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 50,000 ரூபா லாபம். 50,000 ரூபா ஃபார் 50,000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 50,000 ரூபா தான், உங்களோட ரிட்டர்ன் 50,000 ரூபா வந்துருக்குது. கிட்டத்தட்ட 100% லாபம் 15லேருந்து 20 நாளுக்குள்ளே வந்திருக்குது ஃபியூச்சர்ஸில். ஆனால் டெலிவரியில் பார்த்தீங்கன்னா உங்களை அதே 50 ரூபா 50,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணது உங்களோட 10 நாள் லாபம் பார்த்திங்கன்னா 10% வந்திருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னிங்கன்னா, இதில் உங்களோட பொசிஷனை, அதாவது உங்களோட பொசிஷன் சொல்கிறது உங்கள் ஸ்டாக் பொசிஷனை சொல்ல, உங்களோட லைஃப் பொசிஷனை இன்னொரு விஷயத்தில் ஹெட்ஜ் பண்ணி ஒரு பாரோ பண்ணி அதிலேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, உங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். இதே இது பாசிட்டிவாக இருக்கும்போது 50,000 ரூபா, இதே நீங்கள் வாங்கியிருக்கிற ஷேர்
10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க. இப்போ நான் எதுக்கு இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இதை எல்லோரும் ஃப்யூச்சரில் வாங்கினா லாபம் கிடைக்கும் அப்படின்னா எல்லாருமே அதில் வாங்கியிருப்பாங்க. அதில் வந்து ஒன்றுமே நஷ்டம் வராதுங்கிறது கிடையாது. பெரிய லெவலில் பாதிப்பும் ஃப்யூச்சரில் வரும். அது எப்படி பெரிய லெவலில் வருங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஒரு 50 ஷேரை நீங்கள் டெலிவரியில் வாங்கும்போது 50 × 1000 50,000 ரூபா பணம் கொடுத்து ஒரு ஷேரை வாங்கிட்டீங்க, வச்சுட்டிங்க உள்ள. அந்த ஷேர் ப்ரைஸ் மேலே ஏறி போச்சுன்னா லாபம் முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துடும். ஆனால் அது ஏறாமல் அந்த 1000 ரூபா ஷேர் ப்ரைஸ் வந்து 800 ரூபாய்க்கு வந்துருச்சு. 800 ரூபாய்க்கு வந்துச்சுன்னா 200 ரூபா நஷ்டம். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 10,000 ரூபா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் நஷ்டமாக இருக்குது. அப்போ இது வந்து நான் ஷேரில் இந்த 10,000 ரூபா நஷ்டமாக இருந்தாலும் ஷேரை நீங்கள் டெலிவரி எடுத்ததுனால நீங்கள் ஷேரை விற்கலை. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இது நோஷனல் லாஸ் தான் இருக்குது. உங்களுக்கு இது வந்து ஒரு லாஸு உருவாகிருக்குது, ஆனால் புக் ஆகலை அப்படிங்கிறதுல தான் வரும். ஆனால் இதே ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இப்போ அதே 50,000 ரூபாயில் 500 லாட் உள்ள ஒரு கம்பெனியை வாங்கியிருக்கிறீங்க. ஸோ உங்களோட ப்ரைஸ் வந்து 100 ரூபா ஏறும்போது உங்களோட லாபம் வந்து 50,000 ரூபா போச்சு. இதே வந்து இப்போ 200 ரூபா இறங்கிச்சுன்னா உங்களோட நஷ்டம் 1 லட்ச ரூபா. 1 லட்ச ரூபா நஷ்டம் எப்படி வர முடியும் அப்படின்னிங்கன்னா, முதல்ல வந்து 50,000 ரூபா வர்ற வரைக்கும் அந்த மார்ஜின் வர வரைக்கும் தான் அந்த ஸ்டாக் புரோக்கர் பொறுத்துக்குவாங்க. அடுத்து அதுவே வந்து டெய்லி மார்க் டு மார்க்கெட்டுங்கிறத கேட்பாங்க. அந்த மார்க் டு மார்க்கெட் கட்டினா மட்டும்தான் நீங்கள் உங்களால் கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இது எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா, ஃப்யூச்சர் வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. நீங்கள் ரெண்டுத்துலேயுமே ஒரு முக்கிய ப்ளஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. ஸோ அதை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில விஷயங்களை இந்த ஃப்யூச்சரை பற்றி நான் சொல்கிறேன். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத தகவல்கள் நம்மை சுற்றி ஏராளமாகவே இருக்கின்றன. எனவே இவற்றிலிருந்து சிறந்த தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். அதாவதுங்க, எங்கள் ஆஃபீஸ்க்கு சில பணியாளர்கள் தாமதமாக வருவாங்க. ஏன் தாமதம்னு கேட்டால் எல்லாரும் பொதுவாக சொல்கிற பதில் ஒன்று உண்டு. நீங்களும் கூட அடிக்கடி சொல்லுவீங்க, டிராஃபிக் ஜாம், போக்குவரத்து நெரிசல் அப்படின்னு. உண்மையிலேயே போக்குவரத்து நெரிசல் அவ்வளோ தீவிரமாக இருக்கா அப்படின்னா உண்மையாக கூட இருக்கலாம். நம்மளும் நிறைய நேரம் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருக்கோம். இப்போ எனக்கு என்னென்னா, ஏன் போக்குவரத்து நெரிசல் வருது? நம்ம ஊரில் சாலை வசதிகள் சரியாக இல்லையா அப்படின்ட்டு எனக்கு ஒரு தோணல். பார்ப்போமேன்னு நான் இணையத்தில் நிறைய விஷயங்கள் தேடினேன். பார்த்தா ஆச்சரியத்தக்க விஷயங்கள் நிறைய கிடைச்சதுங்க. அதை தான் உங்கள்கிட்ட நீங்கள் பகிர்ந்துக்க போகிறேன். இந்தியாவினுடைய சாலை போக்குவரத்து எப்படி இருக்குது, இந்தியாவில் இருக்கக்கூடிய சாலை வசதிகள் எப்படி இருக்குது, குறிப்பாக சொல்லணுன்னா எனக்கு கிடைச்ச ஒன்று முதல் தகவலே ரொம்ப ஆச்சரியமூட்டுதாக இருந்தது. இந்தியாவில் 56 லட்சம் கிலோமீட்டர் பரப்பளவுக்கு சாலை வசதிகள் இருக்குது. உலகத்திலேயே முதல் நாட்டில் எந்த நாட்டில் அதிக அளவுக்கு சாலை வசதிகள் இருக்குன்னா அமெரிக்காவில் 66 லட்சம் கிலோமீட்டர் இருக்குது. அடுத்து 2வது இடத்துல இருக்குது இந்தியா. இந்தியாவில் 56 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு சாலை வசதி இருக்கான். பாருங்கள், உலகத்தில் எவ்வளோ 200க்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்தாலும் கூட 2வது மிகப்பெரிய சாலை வசதி கொண்ட நாடு இந்தியா அப்படிங்கிற கொஞ்சம் பெருமை தானே, நம்ம காலரை தூக்கி விட்டுக்கலாம்ல இல்லையா? அவ்வளவு சிறந்த இடத்தை பெற்றிருக்கிறது இந்தியா சாலை வசதியை பொறுத்தவரையில், சாலை போக்குவரத்து வசதியை பொறுத்தவரையில். சரி, எவ்வளோ இந்த 56 லட்சம் கிலோமீட்டர் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 5 வகையாக பிரிக்கிறாங்க. முதல்ல வந்து எக்ஸ்பிரஸ் ஹைவேன்னு சொல்கிறாங்க, 2வது நேஷ்னல் ஹைவே தேசிய நெடுஞ்சாலை, 3வது ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலை, 4வது டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், 5வது வில்லேஜ் ரோட்ஸ். இது மாதிரி 5ஆக பிரிக்கிறாங்க. இப்போ அந்த 5ஐயும் ஒவ்வொன்றா பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி உலகளவில் சராசரியாக சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது 1 சதுர கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் 1 சொல்லி 1 சதுர கிலோமீட்டர் போட்டிங்கன்னா அந்த 1 சதுர கிலோமீட்டருக்குள்ளே 1.7 கிலோமீட்டர் தூரத்துக்கு சாலை வசதி சராசரியாக இந்தியாவில் இருக்கிறதா. இந்த சராசரி உலகத்திலேயே இந்தியாவில் தான் அதிகமாக. அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளிடுச்சு, பிரேசிலை பின்னுக்கு தள்ளிடுச்சு, ரஷ்யா, ஜப்பான் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு, சைனாவை பின்னுக்கு தள்ளிட்டு இந்தியாவில் தான் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கணக்கெடுக்கிற போது மிக அதிகபட்ச சாலை வசதி இங்கே தான் இருக்குது. அந்தளவுக்கு பெருமை வாய்ந்தது இந்தியா. இன்னொரு கணக்கீடு சொல்கிறாங்க, 1000 மக்களுக்கு 4.63 கிலோமீட்டர் சாலை பரப்பு வசதி இருக்குது. இதுவும் சற்று உயரமானது தான், இதுவும் சற்று அதிகமானது தான். அந்தளவுக்கு மக்களுக்கு நிறைய சாலை பரப்பை இந்த அரசுகள், இதுவரை ஆண்ட அரசுகள் உருவாக்கி கொடுத்துருக்கின்றன. நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். எக்ஸ்பிரஸ் ஹைவே. எக்ஸ்பிரஸ் ஹைவேன்றது சமீப காலமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய கான்செப்ட். வெகு விரைவாக செல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக, இந்த சாலை போக்குவரத்து நெரிசல்லாம் தவிர்த்துட்டு வேகமாக செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சாலைகள். இது வந்து இதுவரை ஒரு நம்மகிட்ட கிடைச்ச தகவல் படி 1600 கிலோமீட்டருக்கு இந்தியாவில் எக்ஸ்பிரஸ் ஹைவே உருவாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 19,000 கிலோமீட்டருக்கு உருவாக்கக்கூடிய வேலைகள் வெகு விரைவாக நடந்துகிட்ருக்கு.
தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்குது. இப்போ உருவாக்கியிருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ் ஹைவே பார்த்திங்கன்னா சென்னை பைபாஸ் ரோடு 32 கிலோமீட்டருக்கு, அப்புறம் சென்னை அவுட்டர் ரிங் ரோடு சென்னை ORR அப்படின்றோம், அதில் ஃபேஸ் 1 29 கிலோமீட்டருக்கு உருவாக்கிட்டாங்க. இப்போ நடப்பில் இருக்கிறது சென்னை போர்ட்லேருந்து மதுரை வாயில் வரையிலான ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே 19 கிலோமீட்டருக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வரப்போகிறது பார்த்திங்கன்னா சென்னை சேலம் பசுமை வழிச்சாலை 274 கிலோமீட்டர். அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை ORR அதாவது அவுட்டர் ரிங் ரோடுடைய ஃபேஸ் 2 33 கிலோமீட்டர். அப்புறம் சென்னை எலிவேட்டர் ஹைவே அப்படின்றது 10 கிலோமீட்டர். ஆக மொத்தம் ஏறக்குறைய தமிழ்நாட்டில் மட்டும் குறுகிய காலத்துக்குள்ளே ஏறக்குறைய 397 கிலோமீட்டருக்கு எக்ஸ்பிரஸ் ஹைவே வர இருக்கிறது மொத்தம் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா. இதுதான் எக்ஸ்பிரஸ் ஹைவேடையது. ரொம்ப பெரிய லெவலில் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. சரி, இது ஒரு பக்கம். ரெண்டாவது தேசிய நெடுஞ்சாலை நேஷ்னல் ஹைவேஸ்க்கு வருவோம். நேஷ்னல் ஹைவேஸை பொறுத்தவரையில் 1,20,000 கிலோமீட்டர் அளவுக்கு நம்மகிட்ட ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்குது. இப்போ அடுத்ததாக இன்னும் 2 லட்சம் கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் உருவாக்குகிற பணி விரைவாக நடந்துகிட்ருக்கு. அவ்வளோ, அதாவது அப்படி 170 180 மடங்கு அப்படி அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு விரைவாக வேகமாக நடந்துகிட்ருக்குன்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாளைக்கு 23 கிலோமீட்டர் அளவுக்கு தேசிய நெடுஞ்சாலைக்கான பணிகள், சாலை போடும் பணிகள் வேகமாக நடந்துகிட்டே இருக்கான். அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்றாங்க. சரி, இதனுடைய கட்டமைப்பு வசதியை பார்ப்போம். இந்த 1,20,000 கிலோமீட்டரில் 20,000 கிலோமீட்டர் மட்டும்தான் சிங்கிள் ரோடுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வாகனம் செல்லக்கூடிய சாலை. மற்றெல்லாம் 2 வழிச்சாலை, 3 வழிச்சாலை, 4 வழிச்சாலை அது மாதிரிலாம் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்தியாவிலே ஒட்டுமொத்தமாக பார்க்குறப்ப 65% சாலைகள் மிகச்சிறப்பான சாலைகள் அப்படின்னு சொல்லி அவங்க வரையறுத்து கொடுத்துருக்காங்க பட்டியலில். திரும்ப தேசிய நெடுஞ்சாலைகளை பொறுத்தவரையில் இந்தியாவிலேயே மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காஷ்மீர் டு கன்னியாகுமரின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரையிலான NH-144 அப்படிங்கிற தேசிய நெடுஞ்சாலை தான் 3745 கிலோமீட்டர் தூரத்திற்கான மிக நீளமான நெடுஞ்சாலை. சரி, இருக்கையிலே குட்டியோன நெடுஞ்சாலை எதுன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் இருக்குது. அந்த நம்ம திருவனந்தபுரம் போர்ட்லேருந்து மன்னிக்கணும் எர்ணாகுளம் போர்ட்லேருந்து கொச்சின் போர்ட்லேருந்து எர்ணாகுளம் வரையிலான அந்த சின்ன சாலை 6 கிலோமீட்டருக்கானது தான். அதான் இருக்கையிலே குட்டியோண்டு தேசிய நெடுஞ்சாலை. சரி, மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய நெடுஞ்சாலை எதுன்னு பார்த்தீங்கன்னா லேக்கும் லடாக்குக்கும், அதாவது ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து காஷ்மீருக்கான பாதை. இது வந்து 490 கிலோமீட்டருக்கான மலைச்சரிவு பாதை. வருஷத்தில் 4.5 மாதம் தான் இந்த பாதை திறந்திருக்கும். அதுவும் இந்த சம்மரில், கோடை காலத்தில் மட்டும்தான். குளிரில் வந்து நிறைய பனிக்கட்டி இருக்கிறதுனால இங்கே வந்து சாலை மூடப்பட்டிருக்கும். ஆக இதுதான் நம்ம இந்திய தேசிய நெடுஞ்சாலையினுடைய கட்டமைப்பு. இதில் தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குன்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம், நியாயம்தான். இதில் தமிழ்நாடு 7வது இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தோராயமான தேசிய நெடுஞ்சாலையின் அளவு நீளம் பார்த்திங்கன்னா 5400 கிலோமீட்டருக்கான தேசிய நெடுஞ்சாலை நீளம் இருக்குது. யார்கிட்ட நிறைய பெரிய தேசிய நெடுஞ்சாலை இருக்குன்னா மகாராஷ்டிராவில் 15500 கிலோமீட்டர் நீளத்திற்கு தேசிய நெடுஞ்சாலைகள் போடப்பட்டிருக்கு. மகாராஷ்டிராவுக்கு அடுத்து உத்தரப்பிரதேசம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், அப்புறம் மத்திய பிரதேசம், அப்புறம் கர்நாடகம், அப்புறம் ஆந்திர பிரதேசம், அப்புறம் தான் 7வது தமிழகம். சரி, தேசிய நெடுஞ்சாலையே இல்லாத மாநிலம் மாதிரி தான் இருக்குன்னா யூனியன் டெரிட்டரி இருக்குது. அருணாச்சல் பிரதேஷ், இது லக்ஷதீப்பில் இருக்குது. தேசிய நெடுஞ்சாலையே கிடையாது லக்ஷதீப்பில். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலமான அண்டை யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா, புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து அவங்க தோராயமாக ஒரு 65 கிலோமீட்டர் தூரத்துக்கு தேசிய நெடுஞ்சாலை இருக்குன்றாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து மாநில நெடுஞ்சாலைகள், ஸ்டேட் ஹைவேஸ் வரேன். ஸ்டேட் ஹைவேஸில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 27,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு மாநில நெடுஞ்சாலை வசதிகள் இருக்குது. முதல்ல இருக்குது வழக்கம் போல் மகாராஷ்டிரா 34,000 கிலோமீட்டர். நமக்கு அப்புறம் பின்னாடி தான் ஆந்திர பிரதேஷ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பின்னாடி இருக்குது, வெறும் 10,000 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. கர்நாடகா கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது, 24,000 கிலோமீட்டர் மாதிரி. ஆக அதில் பார்த்திங்கன்னா 2வது இடத்துல தமிழகம் இருக்குது. சரி, இந்த நெடுஞ்சாலைகளுக்கு அடுத்து வருவோம். நமக்கு இருக்கக்கூடியது டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், மாவட்ட சாலைகள், அப்புறம் வில்லேஜ் ரோட்ஸ், கிராம சாலைகள், இப்படி தான் இருக்குது ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா. இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனத்தினுடைய சராசரி வேகம் 30லேருந்து 40 கிலோமீட்டர் தூர வேகம் மணிக்கு. இது அமெரிக்காவில் மணிக்கு 60லேருந்து 80 கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் செல்லலாம். இப்போ இந்த பயணத்தினுடைய வேகத்தை விரைவாக்குறது தான் இப்போ மிகப்பெரிய சவால். இப்போ நம்ம சாலையில் வாகனங்கள் விரைவாக செல்லணும்னா அதுக்கேற்ற மாதிரி வழிகள் நிறைய விடணும், நிறைய லேன்ஸ் இருக்கணும். அப்புறம் வந்து வாகனங்கள், அதாவது இந்த சிறு வாகனங்கள் போவதற்கான இடம், பார்க்கிங் பிளேஸு, நடந்து போகிறதுக்கான இடம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் ரோடு அகலப்படுத்த தான் சாலையில் நம்ம வேகமாக போக முடியும். இதை செய்வதில் தான் சிக்கல்கள் இருக்குது. இதை செய்யாத வர போக்குவரத்து நெரிசல் இருந்துகிட்டே தான் இருக்கும், தவிர்க்கவே முடியாது. போக்குவரத்து நெரிசலை மீட்டு வர்றதுக்கு நம்ம என்னென்னமோ பண்ணுறாங்க.
பாலங்கள் கட்டுறாங்க, மெட்ரோ ரயில் விடுறாங்க, இது எம்ஆர்டிஎஸ் மாதிரி ரயில் விடுறாங்க, நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனாலும் கூட போக்குவரத்து நெரிசல் இருந்து கொண்டே தான் இருக்கும் சாலைகளை அகலப்படுத்தாத வரை. இன்னொன்று, நாமும் புரிந்து கொண்டு அங்கங்கே வண்டியை நிப்பாட்டாமல் அங்கங்கே போய் ஓரமாக ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாமல் இருந்தோம்னா, நம்ம நாமே சரியாக மாற்றிக்கொள்ளாமல் இருந்தோம்னா நாமும் இந்த சாலை போக்குவரத்திற்கு ஒரு தடையாக இருந்து விடக்கூடும். எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் முன்னாடி கிளம்பி முன்னாடி போனால் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிற பிரச்சனை இருக்காது. திரும்ப திரும்ப போக்குவரத்து நெரிசல், டிராஃபிக் ஜாம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்காது. சாலைகள் அகலப்படுத்துகிற வரை நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் கொஞ்சம் முன்னாடி போய் நாம் பிறருக்கு சிரமம் இல்லாமல் இருந்து நிதானமாக போனோம்னா அதனால் மற்றவங்களுக்கும் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும் இல்லையா? ஆக இந்திய அளவில், உலக அளவில் இந்தியாவில் சாலை போக்குவரத்து வசதிகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் இன்னும் நாம் செல்ல வேண்டிய தூரம் மிக அதிகம். அதுவரை நமக்குள் இருக்கக்கூடிய சுய ஒழுக்கத்தை வைத்துக்கொண்டு நாம் இந்த சாலை போக்குவரத்தை ஒழுங்காக கடைபிடிச்சோம்னா, சாலை விதிகளெல்லாம் ஒழுங்காக கடைபிடிச்சு சாலைகளை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னா, சாலைகளில் நம்ம ஒழுங்காக நடந்துட்டோம்னா அடுத்தவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. நாமும் கொஞ்சம் வேகமாக உரிய இடங்களுக்கு சென்றடையலாம். நன்றி, வணக்கம். நான் வாழ்வது உங்களுக்காகவே. நாடு வளம் பெற மழை வேண்டும் என்று எண்ணுகிறவன் நான். இன்று நேற்றல்ல, இளமை காலந்தொட்டு அதுதான் நான் எடுத்த நிலை. நான் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு கூட எனக்காக வாழ வேண்டுமென்று நான் எண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் வாழ்கின்ற ஒவ்வொரு மணித்துளியும் உங்களுக்காகத்தான்.